Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல ஜீரோதால நம்ம பிளட்ஜ் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை எப்படி நம்ம அன்பிளட்ஜ் பண்றது அப்படிங்கறத லைவா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டோட இண்டிகேஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் அதுல உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜீரோதா கைட் நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிவிட்டு மேலே ப்ரொஃபைல் நம்மளோட யூசர் ஐடி இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனாக கன்சோல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கன்சோல் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதாவோட பேக் ஆஃபீஸ். இங்கே மேலே டேஷ்போர்ட், ரெண்டாவது போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்கும். போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷன்ஸ், ரெண்டாவது ஆப்ஷனாக ஹோல்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுவரையும் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இப்போ கரண்ட் வேல்யூ, நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா லிஸ்ட்டுமே இங்கே ஷோ ஆகும். அதில் நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் பிளட்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும். பிளட்ஜ் பண்ணியிருக்கிறத எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அது பக்கத்தில் கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா லாக் சிம்பிள் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி லாக் சிம்பிள் இருக்கும். பிளட்ஜ்டு ஃபார் மார்ஜின் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அது பக்கத்துலேயே ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக அன்பிளட்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி பிளட்ஜ், நம்ம இந்த ஸ்டாக்கில் எத்தனை குவான்டிட்டி நம்ம பிளட்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 96 குவான்டிட்டி நான் இந்த ஸ்டாக் நான் பிளட்ஜ் பண்ணியிருக்கேன். ஃபார் சாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் நான் அன்பிளட்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் 1 அப்படிங்கிற என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. பிளட்ஜ் ரிக்யூட் ஃபார் ஏஜிஎஸ்ட்ரா 1 குவான்டிட்டி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். ஸோ இதே சேம் ப்ராசஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு, ETF எல்லாத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான். அன்பிளட்ஜ் பண்ணும்போது நம்ம என்ன முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிளட்ஜ் பண்ணி அது மூலியமாக கொலட்ரல் மார்ஜின் வச்சு அந்த மார்ஜினில் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளட்ஜ் ரெக்யூஸ்ட் கொடுங்க. நீங்க 3:30க்கு முன்னாடி பிளட்ஜ் ரெக்யூஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து அன்பிளட்ஜ் ஆயிரும். நீங்க மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா அடுத்த நாள், அதாவது டே ஆஃப்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி வேற டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அந்த டிமேட் அக்கௌண்ட்ல வந்து சரியா சப்போர்ட் இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஜீரோதா ஃப்ரீ அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடாகவும் சரி, பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடாகவும் சரி, எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா பர்சனலாகவே நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.